உங்க அம்மா கிட்ட ரொம்ப நேரமா போன்ல பேசி நிந்திய என்ன சொன்னாங்க? வெறுப்பேத்தாதண்ணா. நான் என்னடி கேட்டேன் இப்போ? உங்க அம்மா கிட்ட பேசியிருந்தியே என்ன சொன்னாங்கன்னு தானே கேட்டான். சிரிக்காத ராகுலே, நான் அப்பவே சொன்னேன் அம்மா கிட்ட எதுவும் கேட்காதரான்னு. நீ எல்லாரும் முன்னாடியே இஷ்டத்துக்கு பேசிட்ட. அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி எப்படி எல்லாம் பேசினாங்க தெரியுமா? ஏண்டி உன்னை கண்டிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? உன்னை பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? உன் புருஷன் என்ன அப்படியெல்லாம் பேசுறாரு அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க என்ன. ராகுலுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்க என் மாமியார்? உண்மையை சொல்லு, ஏண்டி அப்படி பேசுறாருன்னு சொன்னாங்களா? அவன் என்னடி இஷ்டத்துக்கு பேசுறான்னு சொன்னாங்களா? இப்போ அது ரொம்ப முக்கியம் இல்ல. முக்கியம் தாண்டிய மருமவனுக்கு மரியாதை கொடுக்கணும். மூஞ்சிய பாரு எருமை மாடு, மரியாதை ஒண்ணுதான் இப்போ உனக்கு குறை. சரி சரி, ஃப்ரீயா விடு. அப்புறம் என்ன சொன்னாங்க என் மாமியாரு? வேற என்ன, வழக்கம் போலதான் லெசன் எடுத்தாங்க. வீடுங்கிற வீட்டில் பிரச்சனை இருக்கும், அதுக்குன்னு எல்லாத்தையும் போய் புருஷன்கிட்ட போட்டு கொடுத்து இந்த மாதிரி தான் பிரச்சனையை உருவாக்குவியா, அப்படியெல்லாம் பண்ணாத, இன்னொரு தடவை எல்லாத்துக்கும் அனுசரிச்சு போ அப்படின்னு சொன்னாங்க. அனுசரிச்சு போறாங்க, ஒரு வேலை இல்ல. அனுசரிச்சு போறதெல்லாம் உங்க காலத்திலேயே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிடியே. இந்த பேரு இன்னொரு தடவை உங்க அம்மா சொல்றதெல்லாம் கேட்காத. புருஷன் என்ன சொல்றானோ அதை மட்டும் கேளு நீ, சரியா? சரிடா. சரி, அப்புறம் வேற என்ன சொன்னாங்க? அப்புறம் வேற என்ன, அதே தான் சொன்னாங்க. பிரச்சனையெல்லாம் உன் புருஷன்கிட்ட சொல்லி தேவையில்லாம அவனை ஏவி விடாத அப்படின்னு சொன்னாங்க. ஏவி விடுறதுக்கு நன்னடி ஏவல் பிசாசா? அப்படி சொல்லலடா அவங்க. இப்போ ஒரு பிரச்சனைன்னு நான் உங்ககிட்ட சொன்னா அதை வச்சு வீட்லயே போய் பெரிய பிரச்சனை உருவாக்குறல, அதுக்காக தான் அப்படி சொன்னாங்க. ஓ அப்படி, சரி வா போய் படுக்கலாம் வா, ரொம்ப டயர்டா இருக்கு. படுக்கலாம். மணிக்கிட்ட பேசினியாடா அப்புறமா? நான்லாம் பேசல, அதுகிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா? நீ வா போய் படுக்கலாம் வா. இவர் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்காரு இப்ப? என்னங்க, இந்தாங்க பாலை குடிங்க. டேபிள் மேல வீசில்பா, அப்புறமா குடிக்கிறேன். சரி. என்ன ஏதோ பலமா யோசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. நான் பெருசா என்னத்தை யோசிச்சிட போறேன், எல்லாம் நம்ம பசங்களை பத்தி தான். ஏன் முரளி, அவங்களுக்கு என்ன இப்போ? என்ன இப்போன்னு இவ்வளவு சாதாரணமா கேக்குறிய ஷில்பா? உனக்கே தெரியலையா? நம்ம பசங்களுக்குள்ள எந்த ஒரு சந்தோஷமும் இல்ல. அதுங்க ஒரு மாதிரி தனித்தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு ஒத்துமையே இல்லை யாருக்குள்ளேயும். எதை வச்சு ஒத்துமை இல்லைன்னு சொல்றீங்க நீங்க? ராகுல் இன்னைக்கு கோவப்பட்டானே, அதுக்காக அப்படி சொல்றீங்களா? இல்ல ஷில்பா, நான் அப்படி சொல்ல வரல. வீட்டுல இவ்வளவு பெரிய விசேஷம் நடக்க போகுது, பசங்க எல்லாம் சந்தோஷமா இருந்துட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் பழிய போட்டுக்கிட்டு எதுக்கு இவ்வளவு பெரிய சண்டையை இழுத்து விடுறாங்க? எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது ஷில்பா. இன்னைக்கு பார்த்தல, மணி என்னடான்னா காயத்ரி மேல பழிய போடுறா, ராகுல் மணி மேல பழிய போடுறான். எதுக்கு இதெல்லாம் நடக்குது நம்ம வீட்டுல? இது ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தான் ஒன்றும் புரியல. இது வரைக்கும் நடந்த ஃபங்க்ஷன் எல்லாமே ஸ்மூத்தாக தானே நடந்திருக்கு. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரச்சனை வருது, அது சகஜம்தான். ஆனால் ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கும்ல. ஆனால் இப்போ இந்த என்கேஜ்மெண்ட் பேச்சு ஆரம்பிச்சதுலேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கு. மணி ரொம்ப சைலண்டாக இருக்கா இப்போல்லாம். இது எதனால் அவள் அப்படி பண்ணுறான்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நந்தினி ஒரு மாதிரி ஜோன் அவுட்டாகவே இருக்கா. சந்தோஷ் அவனும் சந்தோஷமாக தான் இருக்கான், ஆனால் திடீர்னு அவனும் கொஞ்சம் டென்ஷனாக சுற்றிக்கிட்டு இருக்கான். ஐயோ, எனக்கு ஒன்றும் புரியல, பசங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு ஒன்றும் புரியல. முரளி, நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்களோன்னு தோணுதுங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க, எல்லாம் சரியாயிடும். நீங்க அமைதியா இருங்க. சரியாயிடும்னு நம்புறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற ஷில்பா, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, சந்தோஷோட என்கேஜ்மெண்ட்ல எந்த ஒரு தடையும் வரக்கூடாது. அது ஸ்மூத்தா நடக்கணும். மற்ற பசங்களுக்கு நம்ம நடத்தின மாதிரி என்கேஜ்மெண்ட் சூப்பரா நடத்தணும், அவ்வளவுதான். அது மட்டும்தான் இப்போதைக்கு என்னோட ஆசை. கண்டிப்பாங்க, எந்த பிரச்சனையும் வராது, நீங்க கவலைப்படாதீங்க. சரி ஷில்பா. சரிங்க. அப்புறம் என்ன, டைரியும் பேனாவுமா இருக்கீங்க? கணக்கெல்லாம் போட்டு முடிச்சிட்டீங்களா, இல்ல இனிமேல தான் போடணுமா? கணக்கெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன் ஷில்பா. யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுங்கிறதெல்லாம் எழுதி வச்சாச்சு. அதனாலதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன் இப்ப. அப்புறம் ப்ரொவிஷன் வாங்கணும். வீட்டில் இருக்க ப்ரொவிஷன் பார்த்தாது, ஊர்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்கன்னா நம்ம சமாளிக்கணும்ல. ப்ரொவிஷன் வாங்கி போட்டுடுறேன் நாளைக்கு. அப்புறம் பிரியாக்கு மேக்கப்க்கு எவ்வளோ சார்ஜ் ஆகும், அது அவளுக்கு எவ்வளோ கொடுக்கலாம், எதனா ஐடியா இருக்கா? இல்லை மணி என்கேஜ்மெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுத்தோமோ அப்படியே கொடுத்துடலாமா? ஐயோ, கணக்குன்னு சொன்னா போதும், நீங்க பாட்னு எக்ஸ்பிரஸ் மாதிரி பேச ஆரம்பிச்சிடாதீங்க. ஒன்றுன்னா சொல்லுங்க. ப்ரொவிஷன்னு நம்ம வாங்கிக்கலாம், சரியா? அது இருக்கட்டும். பிரியாக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு மணி என்கேஜ்மெண்ட்டுக்கு என்ன கொடுத்தோமோ அதையே கொடுத்துருவோம். அவள் எல்லாருக்கும் மேக்கப் போடணும், அப்புறம் நந்தினிக்கு மெஹந்தி போடணும். நந்தினிக்கு மட்டும் இல்லை, இருக்கிற எல்லாருக்குமே மெஹந்தி போடணும். ஸோ மணி என்கேஜ்மெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுத்தோமோ அதையே கொடுத்துருவோங்க. அதான் கரெக்டாக இருக்கும். சரிம்மா, அப்போ காலையில் நான் அமௌண்ட் தரேன், நீ போய் கொடுத்துட்டு வந்துடு அவகிட்ட. அவளுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. ஏன்னா சம்மர் வந்ததும் அவள் சலூன் வைக்கிறேன்னு சொன்னால, 2 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்காள் அவள். ஆமாங்க, அவளும் 2 வருஷமா சொல்லிக்கிட்டு தான் இருக்கா. ஆனால் என்ன பண்ண முடியும், சேர்த்து வைக்கிற காசு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து செலவாயிடுது. சத்யா ஃபங்க்ஷனுக்கு தாய் மாமா சீரு பிரதீப் தானே பண்ணா, இருக்கிற காசெல்லாம் போட்டு தான் பண்ணா. இப்போ நம்ம கொடுக்குற காசு கொஞ்சம் உதவியாக இருக்கும். எப்படியோ கண்டிப்பாக இந்த வருஷம் பிரியா சலூனை ஓப்பன் பண்ணிடுவா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது.
கண்டிப்பா பண்ணிடுவா. ஏன்னா இப்ப எங்கேஜ்மெண்ட் முடிச்சதும் ஏப்ரல்ல கல்யாணம் இருக்குல்ல, அதுக்கு தனி பேமெண்ட் கொடுத்து விட்டுருவோம். அப்ப தாராளமா சலூன் சீக்கிரமா ஓபன் பண்ணிடுவாள்ல. கரெக்டுங்க. அதுவும் ஒரு கல்யாணம் இல்லை, 2 கல்யாணம், 2 மணப்பொண்ணு, 2 மேக்கப், 2 ஹேர் ஸ்டைலு, 2 காஸ்டியூமு. ஐயோ, நிறைய வேலை இருக்கும் பிரியாக்கு. பேமெண்ட்டும் நம்ம டபுளாக தான் கொடுத்தாகணும். கொடுத்துடலாம் ஆகட்டும். எல்லாத்தையும் மார்ச் மந்தே உட்காந்து கணக்கு போட்டுறேன் நானு. சரிங்க. இப்பதான் எனக்கு மனசு கொஞ்சம் அமைதியா இருக்குது ஷில்பா. உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு சரியாகுதே எல்லாம். என்னோட மருந்தே நீதான். மருந்தா? என்ன மருந்துங்க? விளக்கம்லாம் கேட்காத ஷில்பா, அமைதியா போய் படுத்து தூங்கு போ. உங்களுக்கு பதில் சொல்ல தெரியலன்னா விளக்கம்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுவீங்கல்ல. சிடுமூஞ்சிங்க நீங்க. உங்களால தான் உங்க புள்ளியும் உங்களை மாதிரியே இருக்கான். ச்சே. அடிப்பாவி, என்னையே சிறு மூஞ்சின்ட்டியா நீ இப்போ? போச்சு போ. ஆமா, உண்மைதானே. நீங்க அப்பா சிடுமூஞ்சி, உங்க புள்ள சந்தோஷ் புள்ள சிடுமூஞ்சி. சரி சரி அமைதியா இருமா. உன் புள்ள நீ சொல்றத மட்டும் கேட்டான்னு வைய ரொம்ப வருத்தப்படுவான். அவன் எங்க அதெல்லாம் கேட்க போறான்? அவனே ரூம்ல உட்காந்து கனவை கண்டுகிட்டு இருப்பான். ஐயோ நந்தினி, நம்ம சீக்கிரம் என்கேஜ்மெண்ட் பண்ண போறோமே, ஜாலியா இருக்குமே நம்ம லைஃப்னு கனவு கண்டுகிட்டு இருப்பான் உங்க சிடுமூஞ்சி புள்ள. சும்மா சும்மா சிறு மூஞ்சின்னா தெரி. என் புள்ள தங்கண்டி, சந்தோஷமா இருக்கிறான் அவன் ஒருத்தன் தான். ஆனா அவனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு டென்ஷன் இருக்கு, என்கேஜ்மெண்ட் நல்லபடியா நடக்கணும்ட்டு. குழந்தை ரொம்ப கனவோட இருக்கிறான்ல, அதான் அந்த டென்ஷனு. அதெல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியுது. என் புள்ள சந்தோஷமா இருக்கணும்டி, எனக்கு அது போதும். எனக்கும் நம்ம புள்ள சந்தோஷமா இருக்கணும்னு தாங்க ஆசை. அவன் அப்படியே இருக்கட்டும். அதுவும் இல்லாம இன்னைக்கு நான் எவ்வளவு பெருமையா இருந்தது தெரியுமா? சந்தோஷ் அப்படியே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல பத்து அண்ணங்கிட்ட நீங்க வந்து சொல்லுங்க மாமா, இன்னொரு saree இருக்குமா கேளுங்க அப்படின்னு சொல்லி சாரியும் வாங்கிட்டு வந்து நந்தினிக்கு கொடுத்துட்டான். பாத்தீங்களா? எனக்கு அது எவ்வளவு ஆச்சரியமா இருந்தது தெரியுமா? ரொம்ப பெருமையா இருந்தது சந்தோஷை பெற்றதுக்கு எனக்கு. எனக்கும் தான் பெருமையா இருந்தது. ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தது, எப்படி இவனால இப்படி யோசிக்க முடிஞ்சது அப்படின்னு. நான் கூட இன்னொரு saree இருக்குல்ல, அதை வச்சு என்கேஜ்மெண்ட்டை முடிச்சுக்கலாம் அப்படின்னு தான் அவனும் சொல்லுவான்னு நினைச்சேன். ஆனா அவன் சூப்பர். அவன் நந்தினி என்ன ஆசைப்பட்டாலும் அதை செய்யணும்னு அவன் இறங்கினான் பத்தியா, அங்க இருக்கான் அவன். எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா ஆமா, உண்மையை சொன்னா நந்தினி ரொம்ப கொடுத்து வச்சவங்க நம்ம புள்ளிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குல்ல. கரெக்டு தான். ஆனா நந்தினி மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம சந்தோஷம் கொடுத்து வச்சிருக்கணும், புரியுதா? சரியா தாங்க சொல்றீங்க. தங்கமான பொண்ணு அவ. சந்தோஷ் நந்தினி 2 பேருமே மேட் ஃபார் ஈச் அதர் தான். 2 பேருமே ஹாப்பியா இருக்கணுங்க லைஃப்ல. அதுங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாங்க, தாராளமா பண்ணலாம். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கலாம். டேய், உனக்கு தூக்கம் வருதா? வருதுன்னு சொன்னா என்ன சொல்லுவ, வரலன்னு சொன்னா என்ன சொல்லுவ? டேய், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லண்டா. அப்படி சொல்லிட்டா நான் எப்படி ராகுல இருக்க முடியும்? ரொம்ப பண்ணாதடா, சொல்லு. ஏன்டி நைட்ல பாடாப்படுத்துறேன்னா? இப்போ எனக்கு தூக்கம் வந்திருந்தா தூங்கி இருக்க மாட்டேனாடியா? மூச்சுன்னு தானே இருக்கிறான் உன்ன மாதிரியா? அப்புறம் என்ன தூக்கம் வருதாடா தூக்கம் வருதாடான்னு கேட்டுனுக்குற? சரி, இப்போ என்ன விஷயம்னு சொல்லு. ஒன்றும் இல்லை. பாரு இவளை அப்படியே போட்டு நசுக்கணும்னா என்ன விஷயம்னு சொல்றீ? ஒழுங்கா இப்ப சொல்றியா இல்லையா? எனக்கு மணியை நினைச்சா பயமா இருக்குடா. எனக்கும் தாண்டி. என்னடா சொல்ற? அவ்வளவு தைரியமா அவளை திட்டின, இப்ப பயமா இருக்குன்ற? அது நான் கோவத்துல திட்டிட்டேன். எனக்கு கோவம் வந்தா நான் திட்ட தான் செய்வேன், ஏன் சப்புன்னு அடிக்க கூட செய்வேன். ஆனா இப்ப அது விஷயம் இல்ல, அது அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுமோன்னு நினைச்சா பயமா இருக்குடி. கண்டிப்பா புடவையா தண்டி எரிச்சிருக்கோம், எனக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி வேற எதனா பண்ணுமா, அதான் யோசனையாவே இருக்கு. அந்த யோசனையில தான் எனக்கு இப்போ தூக்கமே வராம போச்சு தெரியுமா? ஏன்னா இப்போ நாளைக்கு என்கேஜ்மெண்ட் ரிங்க வேற வாங்க போறாங்க. அது எங்கன்னா ஒழிச்சு வச்சிருச்சுன்னா, இல்லை தூக்கி எங்கன்னா போட்டுருச்சுன்னா, தங்கம் என்ன விலை விற்குதுன்னு தெரியும்ல. 1,24,000 வாண்டி 1 கிராமு ஆச்சு, 1 சவரம். நீ சொல்றதும் சரிதான் ராகுல். இந்த ரிங்க விஷயத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு கொஞ்சம் யோசிடா. அதை தான் யோசிச்சுன்னு இருக்கிறேன். பேசாம வீட்டில் ஃபுல்லாக சிசிடிவி கேமரா வச்சிடலாமாடி. பெட்ரூமு பாத்ரூமு தவிர கிச்சனு ஹாலு சாமி ரூமு அப்புறம் மேலே கீழேன்னு எல்லாத்துலேயும் வச்சு விட்டுலாமா? டேய், அது நல்லாவா இருக்கும் வீட்டுக்குள்ள கேமரா வைக்கிறதெல்லாம்? நல்லா இருக்காது தான், ஆனால் வீட்டில் தான் ஒரு திருட்டு பூனையை வச்சுருக்கோமே, அது எப்போ என்ன பண்ணுதுன்னு நம்ம கண்காணிக்க வேணாம். பேசாம ஊரில் இருந்து எல்லா கேள்விங்களையும் கூட்டின்னு வந்துட்டாடியே. மரகதத்தை ஒரு ரூம்லேயும், இந்த அப்புறம் புஷ்பாக்கா மாமியாரையும் ஒரு ரூம்லேயும், இந்த அதுக்கப்புறம் நம்ம சரசு இருக்குதா அதையும் ஒரு ரூம்லேயும் உட்கார வச்சிடலாம். வீட்டில் என்னென்ன நடக்குதுங்கன்னு எல்லாத்தையும் அதுங்களே பார்த்து சொல்லுங்க. என்ன சொல்கிறா? எல்லாத்தையும் போய் கூட்டின்னு வந்துட்ட. உனக்கு மட்டும் ஏன்டா மூளை இப்படியெல்லாம் வேலை செய்யுது? உலகத்திலேயே கேள்விங்களை விட ஒரு பெஸ்ட்டான கேமரா இருக்கவே இருக்காதுரி. 5G நெட்வொர்க்கை விட ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுங்க எல்லாம். அதனால தான் சொன்னேன், ஒரு கேள்வியை கூட பூச்சின்னு வந்து இங்கே போட்டோன்னு வையன், முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் அதுங்களே பார்த்து சொல்லுங்க. சரியா தான் சொல்கிற. ஆனால் புஷ்பகா மாமியாரெல்லாம் நம்ம கூப்பிட முடியாதுடா. அவங்கெல்லாம் வில்லாதி வில்லி. அவங்களெல்லாம் இங்கே கூப்பிட்டோன்னு வையே, மணியை விட பல மடங்கு மோசமான வேலையெல்லாம் செய்வாங்க. அவங்க வேணாம். அப்புறம் நம்ம மரகத பாட்டி, அவங்களுக்கு பூ வியாபாரம் தான் முக்கியம். அவங்க அதை தாண்டி வேற எதையும் பண்ண மாட்டாங்க. இங்கெல்லாம் வர்றதுக்கு
வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் நம்ம சரசு பாட்டி அவங்க வேணா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குடா. ஏன்னா அவங்க தான் இப்போ ஃப்ரீ பேர்டாட்டம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. பா இதுக்கு தான் என் பொண்டாட்டி வேணுங்கிறது எவ்வளோ தெளிவாக போட்டு வேக்கறா பாரு. இடியே இப்போ தான் எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குதியா. நாளைக்கு போய் நான் சரச தூக்கின்னு வரேன் பாரு. வரலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன்? நான்லாம் கூப்பிட்டேன்னா நோன்னு சொல்லாம உடனே ஓடியாந்து வேண்டியது. நீ வேற என்ன அடிக்கடி பைக்கில் கூட்டின்னு போடான்னு மட்டும் சொல்லும். அது நான் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு நோ சொல்லாம ஓடி வந்துருவாங்களா? அவ்வளோ லவ்வுடா உன் மேல எல்லாருக்கும். பிகாஸ் நான் ராகுல் இடி சொல்லும். சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லா ஏஜ் கேட்டகரியும் என்ன லவ் பண்ணும். சரி எருமை, நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலையே. எதுக்கு அதுக்கு என்ன போட்டு இப்படி நசுக்கிட்டு இருக்க? தள்ளிப்போ. அடியே இதுக்கு பேர் அன்பான அரவணைப்புடி. இதை போய் நசுக்கிறேன் கிசுக்கிறேன்னு சொல்கிறேன். புதுசாக ரொமான்டிக் மூடில் வந்தா கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுறியே, அதை விட்டுட்டு நீ எல்லா நேரமும் அதே மூட்ல தானடா சுத்திக்கிட்டு இருக்க பைத்தியக்காரா. நவுருடா எருமை, காலையில சீக்கிரமா எழுந்துக்கணும். நான் அப்படி சுத்தினா தாண்டி உனக்கு மவுசே. என்னடி இது கூட புரிய மாட்டேங்குது உனக்கு. எல்லா பொண்டாட்டிங்களும் புருஷன் அவன் பின்னாடியே சுத்துவானான்னு தாண்டி எங்கிட்டு இருப்பாளுங்க. ஆனால் நான் உன்னை சுற்றி வர நீ என்னடான்னா பான்னு துரத்தி விட்றேன். இதில் சின்ன குழந்தைங்களெல்லாம் பார்த்தா ஐயோ செல்லங்கோ எவ்வளோ அழகாக இருக்குதுங்கன்ற புருஷனை கிட்டே சேர்க்க மாட்டேன். அப்புறம் எப்படி நாலு பின்ன நம்மளுக்கும் வரும். அதெல்லாம் நேரம் வரும்போது கரெக்டா வரும். நீ ஏந்து போ முதல்ல. எருமை மாடு பண்ணி வாயப்பாரு அவனுக்கு. எப்படி பேசினாலும் மடங்க மாட்டாளேவா. சரிப்பா, குட் நைட்டு. ச்சே, நானே கடுப்புல இருக்கேன். இந்த சௌமியா வேற நொய்யி நொய்னு கால் பண்ணிக்கிட்டே இருக்கு. சரி, நமக்கு இருக்க ஒரே ஆறுதல் இப்போ இதுதானே. சரி, என்னன்னு கேட்போம். சொல்லுங்க சௌமியா. சபா, ஃபைனலி ஃபோன் எடுத்துட்டியே. நான் கூட ஏதோ உனக்கு பிரச்சனையா இருக்குமோன்னு நினச்சி பயந்துட்டேன். ஆஃபீஸ்ல இருந்து வந்ததுலேருந்து இன்னும் நான் ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணல தெரியுமா. உனக்கு தான் கால் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எல்லாம் ஓகே தானே? உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையே? அதை ஏன் சௌமியா கேட்குறீங்க? நீங்கள் வேற இங்கே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா. என்னாச்சு மணி, மாட்டிக்கிட்டியா என்ன? மாட்டிக்கலாம் இல்லை, ஆனால் பிரச்சனை ஆயிடுச்சுங்க. ராகுல் பெரிய பஞ்சாயத்தை இழுத்து விட்டுட்டான். என்னாச்சு? அவன் என்ன பண்ணான்? அது ஏன் கேட்குறீங்க? வீட்டில் இருக்க எல்லாரும் முன்னாடியும் என்னை நிற்க வச்சுட்டு நீ தானே சாரியை எரிச்ச, உண்மையை ஒத்துக்கொண்டு என்னை பார்த்து கேட்டான் அவன். ஐயோ, அவனுக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சது? அம்மா, அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன? ஆமா, நான் தான் எரிச்சேன், நான் சொல்ல முடியும். நீங்க வேற. நான் எதுவும் சொல்லலை. கடைசி வரைக்கும் நான் பண்ணலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். சப்பா, இப்போதாம்மா எனக்கு உயிரே வந்தது. சரி, அவனுக்கு எப்படி டவுட் வந்தது உன் மேல? அதெல்லாம் எனக்கு தெரியல சௌமியா. ஆனால் நான் காயத்ரி மேலே பழிய போட்டேன்ல, சாரி எரிஞ்சதுக்கு அவ தான் காரணம்னு. அதனால அந்த கோவத்தில் அவன் என்னை அப்படி சொல்லியிருக்கிறான். மற்றபடி அவனுக்கு டவுட் வரதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவன் தான் வீட்லேயே இல்லையே சாரி எரிஞ்சப்போ. சரி, எனிவே நீ சமாளிச்சிட்டல, ஃப்ரீயா விடு. ஆமாம், வேற எந்த பிரச்சனையும் இல்லையே. நீ ஏன் ஒரு மாதிரி டல்லாக பேசுகிற? அதுவும் இல்லாமல் ஃபோனை வேற நீ எடுக்கவே இல்லை ரொம்ப நேரமா. நான் கொஞ்சம் கடுப்பில் இருந்தேன் சௌமியா, அதனால தான் ஃபோன் எடுக்கல. கடுப்பா? எதுக்கு கடுப்பில் இருக்கிற? சக்ஸஸ்ஃபுல்லாக சாரி எரிச்சிட்ட, அதை நினச்சி சந்தோஷப்படுவியா? அதை விட்டுட்டு நந்தினி எல்லாம் வேற கதறி எழுதான்னு சொன்னேன். அதையெல்லாம் பார்த்து ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுன்னு. நீங்கள் சொன்ன மாதிரி நானும் சந்தோஷமாக தாங்க இருந்தேன். ஆனால் அப்புறம் சாயங்காலமாக எங்கள் அண்ணன் ஒரு ஆப்பு வச்சான் பாருங்க, அப்போ போச்சுங்க என் சந்தோஷம் எல்லாம். ஏன் உன் அண்ணனுக்கும் உன் மேலே சந்தேகம் வந்து திட்டினானா? நீங்கள் வேற. அப்படியெல்லாம் திட்டி இருந்தா கூட எனக்கு பிரச்சனையாகவே இருந்திருக்காதுங்க. அதை விட ரொம்ப மோசமான ஒரு விஷயத்த பண்ணாம. அப்படி என்ன பண்ணா? எந்த புடவையை நான் கஷ்டப்பட்டு எரிச்சனோ அதே புடவையை நந்தினிக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான். என்னம்மா நீ சொல்ற? அதே சாரியா? ஆமாங்க, அதே சாரி, அதே கலர், அதே டிசைன், ஒரு சின்ன சேஞ்சஸும் இல்லை. அந்த எரிஞ்சு போன புடவை எப்படி இருந்ததோ அதே மாதிரி தாங்க இருந்தது. இன்னொரு பீஸ் இருந்திருக்கு போல, கடையில் அடிச்சு பிடிச்சு போய் வாங்கிட்டு வந்துட்டான் அவ்வளோ காசு கொடுத்து. எனக்கு அப்படியே வயிற்றுச்சலாக வருது தெரியுமா. அடேங்கப்பா, சும்மா சொல்லக்கூடாது. உன் அண்ணன் உண்மையிலே வேற லெவல் தான். நீங்கள் வேற கடுப்பை கலப்பாதீங்க. அவனால தான் இப்போ நான் இவ்வளோ டென்ஷனாக இருக்கேன். சாரியை வாங்கிட்டு வந்ததும் இல்லாமல் மறுபடியும் பூஜை ரூமில் வச்சு காயத்ரியவே பூஜை பண்ண வச்சு அந்த சாரியை அவகிட்ட கொடுத்துட்டாங்க. எனக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்குது தெரியுமா. எல்லாம் வீணாக போச்சுங்க. நான் பண்ணது எல்லாம் வீணாக போச்சு. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கு மணி நீ சொல்கிறத கேட்கும்போது. உனக்கு இந்த நிலைமையெல்லாம் வரக்கூடாது தான். சரி விடு, நீ கவலைப்படாத சரியா? சரிங்க சௌமியா, எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் இப்போதைக்கு நீங்கள் மட்டும்தான். நீங்களும் இல்லைன்னு வைங்களேன், என் நிலைமை ரொம்ப மோசமாக போயிருக்கும். சரி கவலைப்படாத, சௌமியா வில் ஆல்வேஸ் பி வித் யூ. சரிங்க சௌமியா. அப்புறம் நாளைக்கு என்கேஜ்மெண்ட் ரிங்கு வாங்க போகிறாங்க காலையில். அதை என்ன பண்ணலாம்? நான் ஒழிச்சு வச்சிடலான்னு யோசித்தேன். உங்களுக்கு வேறு எதனா ஐடியா இருக்கா? மணி, அதையெல்லாம் எதுவும் பண்ணிடாத. நீ ஃப்ரீயாக விட்டுரு சரியா? நம்ம வேறு ஏதாவது பிளான் பண்ணிக்கலாம். இப்போ மட்டும் நீ என்கேஜ்மெண்ட் ரிங்கை ஒழிச்சு வச்ச ராகுலுக்கு சந்தேகம் ஹெவி ஆகிடும். அப்புறம் நீ மாட்டிப்ப. ஐயோ, அப்போ இப்போ என்ன பண்ணுறது? என்கேஜ்மெண்ட் நடக்கக்கூடாதுங்க. அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி தானே ஆகணும். தாராளமாக பண்ணலாம். இன்னும் 2 days டைம் இருக்குல்ல, வெயிட் பண்ணு. அப்படியே நமக்கு எந்த ஐடியாவும் கிடைக்கலனாலும் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தியா, என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி நாள் போயிட்டு நந்தினி கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லு. சரிங்க சௌமியா. ஆனால் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல, இருந்தாலும் பார்க்கலாம்.
சென்டிமெண்டலாக நம்ம ஒருத்தவங்கள பிளாக்மெயில் பண்ணுறோன்னு வையேன், அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நீ கவலையே படாத, ஜாலியாக இரு. அதுவும் சரிதான். சரி மணி, அப்போ நான் ஃபோனை வச்சிடுறேன். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு என் வேலையை பார்க்குறேன். சரியா? பாய், நாளைக்கு பேசலாம். பாய் சாமியா, பாய் பாய். என்ன இவ நம்மளை விட மோசமானவளா இருக்கிறா? என்கேஜ்மெண்ட் சாரியை எரிச்சு குற்ற உணர்ச்சி கூட இல்லை இவளுக்கு. ஆனா அதுக்குள்ள ரிங்க ஒளிச்சு வைக்கிறதுக்கு பிளான போடுறா. ஷோ கடவுளே, இப்படியே ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. இதுல நந்தினி உயிர் நண்பி நண்பி நண்பின்னு எல்லாம் சொல்லிட்டு சுத்துவா. எல்லாம் புஸ்ஸு வேஸ்ட்டு. யார் எப்படி போனா என்ன, எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட்டு நின்னா போதும். சந்தோஷ் நந்தினியை வெறுக்கணும், அதுக்கு நந்தினி இந்த என்கேஜ்மெண்ட்டை அவளாவே நிறுத்தணும். அப்போ தான் சந்தோஷ் நந்தினியை அடியோடு வெறுப்பான். எனக்கு நீ வேணாண்டி, எனக்கு உன்னை பிடிக்கலடின்னு சொல்லுவான் அவளை பார்த்து. அதுவும் இல்லாமல் காஸ்ட்லியாக சேரீ எல்லாம் வேறு எடுத்து கொடுத்துருக்கான். நான் இவ்வளோ பண்ணியும் நீ இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திட்டலன்னு அவளை பார்த்து சொல்லணும் அவள். அதுதான் எனக்கு வேணும். அப்போ தான் அந்த சான்ஸை பயன்படுத்தி நான் சந்தோஷம் அடைய முடியும். இதெல்லாம் நடத்தாம இந்த சௌமியா ஓய மாட்டான். குட் மார்னிங் மாமா. காலை வணக்கம் மாப்பிள்ள. சரிங்க மாமா, ரெடி ஆயிட்டீங்களா? கிளம்பலாமா? கிளம்பலாமாண்ணா? என்னைய கூட்டின்னு போய் மோதிரம் வாங்கி என் கையில் மாட்ட போற? இல்லை என் பொண்ணு வரணும்ல, வெயிட் பண்ணு. எங்க காலையில எதுக்கு பிள்ளைகிட்ட எப்படி பேசின்னு இருக்கீங்க? அப்போ மதியானமா பேசினா பரவாயில்லையா? இம்சமா இவரு. என்னப்பா ரெடி ஆயிட்டே நீ? அம்மாலாம் ரெடி ஆயிடுச்சா? அப்பாலாம் ரெடி ஆயிட்டாரா? ரெடி ஆயிட்டாங்க அத்தை. அதனால தான் இங்கே வந்து எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களான்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரிப்பா, எல்லாரும் ரெடி ஆயிட்டா. நந்தினி மட்டும் தான் கொஞ்சம் லேட் பண்ணி நிற்கிறா. உட்காரு, ஒரு 5 நிமிஷம் உட்காரு. இல்லை அத்தை, இருக்கட்டும், பரவாயில்ல. நான் வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் ரெடி ஆகிட்டு வந்துருக்காங்க. பயப்படாதடா, உட்காரு. நான் வேணா அவரை துரத்தி விட்றேன். ஏங்க நீங்க உள்ள போங்க. குழந்தை பயப்படுறான்ல. ஐயோ, என்ன பார்த்து பயப்படுறானா? எதுக்கா? எனக்குன்னா 2 தலை 4 கையா இருக்குது. என்னடா சந்தோஷா, உட்காரிங்க. ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? எப்படி சிரிக்கிறான் பாரு. இவனை போய் என்ன பார்த்து பயப்படுறாங்கிற? உன் அத்தைக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுடா சந்தோஷா. ஆமா மாமா. சரி, இழிச்சதெல்லாம் போதும். நீ என்னடா மாத்திரை மருந்து விற்கிற மாதிரி சட்டை போட்டுன்னு வந்துருக்குற? அப்பா என்னப்பா நீ இப்படி எல்லாம் பேசுற? அடடே, என் தங்க குட்டி ரெடி ஆயிடுச்சா? எம்மடி நீ எவ்வளோ அழகா ரெடி ஆகி வந்திருக்கிறா. அவனை பேரு மாத்திரை மருந்து விற்கிறவன் மாதிரியே இருக்கிறான். எங்கன்னா நகை கடிக்கு போறோமே, நல்லா கலர்ஃபுல்லா எதனா சட்டையை மாட்டின்னு வரலாம்ல. எப்படிக்கிறான் பாரு. விடம்பா, ஏன்பா சும்மாதையே சொல்ற? நான் தான்ப்பா அவர் அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வர சொன்னேன். நீதான் சொன்னியா? சரி விடு, அப்பா உன்னையும் சொல்லல, நல்லதான் இருக்கிறான். சந்தோஷியா, நந்தினி ரெடி ஆயிட்டாப்பா, போலாமா? இப்போ போலாம் வாங்க. எப்படி போறான் பாரு, போன மரம். ஐயோ, என் மருமவன் சாப்பிட்டானா இல்லையான்னு கேட்கலையா? கூப்பிடுறியா அவனை? எதுக்கு அவனை நிக்க வச்சு கலாய்க்கிறதுக்கா? எங்க அமைதியா இருந்துருங்க சொல்லிட்டேன். இதோட ஒரு வார்த்தை பேசக்கூடாது புள்ளகிட்ட நீங்க. சரி விடு. சரி, என்ன நந்தினியா ரெடி ஆகி வந்துட்டா? இன்னும் உன் மாவன் ரெடி ஆகலையா? இன்னுமா மினுக்கிறாரு தர? வாயை மூடுங்களேங்க, ரெடி ஆகி வந்துருவான். ஆயுசு 100 என் புள்ளிக்கு ரெடி ஆயிட்டான் பாருங்க. அங்க தோடா துர, இந்த பேண்ட் சட்டையை போடுறதுக்கு தான் இவ்வளவு நேரம் பண்ணியாடா? நீ அயன் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுப்பா, அதான். சரிப்பா, நீ கொஞ்சம் நல்லா தானே ட்ரெஸ் எல்லாம் பண்ணுவ. இன்னைக்கு நான் சந்தோஷம் மாதிரி ரெடி ஆயிருக்கிறேன். இதுவும் நல்லா தானேப்பா இருக்கு. இதுக்கு என்ன குறைச்சல்? அதுவும் இல்லாம இது சந்தோஷோட ஷர்ட் தான். வா, உன் மச்சானோட சட்டையா இது? அதான், அவன் சட்டையை போட்டுதான் அவனை மாதிரி இருக்கிற நீ. அவனை மாதிரினா இஞ்சி மாதிரி. மாமா, ஐயோ, நீ இன்னும் போலையாப்பா? எப்படி கேக்குறாரு பாருங்கண்ணா. வாங்க மாமா, டைம் ஆகுது, எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா 5 நிமிஷம் வெயிட் பண்ணி அர்ச்சனா ரெடி ஆயிடுவா, போயிடலாம். நான் அங்கேயே வெயிட் பண்றேன், நீங்களும் ரெடி ஆயிட்டு வாங்க அங்க. சரிப்பா. ஏங்க இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீங்க பேசுனீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி, நான் வாய் முடிக்கிறேன். இன்னைக்கு இது போதும். பாரு இவர. பசங்களா, ரிங் செலெக்ஷன் சூப்பரா தானே இருக்கு. நல்லாதாம்மா இருக்குது. எத்தனை தடவை கேட்பீங்க? இப்போ என்ன, நானும் என் பொண்டாட்டியுமா எங்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போறோம், எங்களையே கேட்டுன்னு இருக்கிறீங்க. இதா பின்னாடி உட்காந்துக்குதுங்க பாருங்க, அதுங்களுக்கு பிடிச்சிருந்தா போதாதா? என் சவரம் எப்படி பேசுறான் பாரு. ஐயா பாரு, கொஞ்சிறாங்களே என்ன? உன்னை கொஞ்சமா நான் வேற யாரடா கொஞ்சம் போறேன்? நீ தான் என் வீட்டு குழந்தையாச்சே. என் வீட்டு குழந்தைன்னு சொல்லாத, நம்ம வீட்டு குழந்தைன்னு சொல்லு. நம்ம 4 பேர் வீட்டுக்கும் இவன் தான் செல்ல குழந்தை. பெரிய குழந்தை. அவனை பார்த்தா குழந்தை மாதிரியா இருக்கு. நல்லா சட்டி மாதிரி உட்காந்துருக்கான். விட்டா இடுப்புல தூக்கி வச்சு சோறு ஊட்டுவாங்க போல இருக்கே எல்லாரும். ஏங்க சும்மா இருங்களா? என்னடி சொன்னாரு அவரு? எதுவும் சொல்லாதடி. உன்னே தான் சொல்லலடா, என்னதான் ஒழுங்கா உட்காருன்னாரு. அப்படியா சொன்னாரு? புருஷனை பார்த்து கேக்குறியா நீ? அடியே, அவரு என் அண்ணன்டியா, எனக்கு தெரியும். அவர் என்ன திரும்ப சொல்லியிருப்பாரு? சட்டி மாதிரி உட்காந்துக்கிறான் பாரு நாயே, அவனை போய் குழந்தைங்கிறாங்க இல்லையா, விட்டா இடுப்புல தூக்கி வச்சு சோறு ஊட்டுவாங்க போல இருக்கேன்னு சொல்லியிருப்பாரு. அப்படி தானே சொன்னாரு?
ஏய் ஒழுங்கா பேசுற எருமை மாடு. காலைல இந்த சரசு கிட்ட போன்ல பேசி நின்றேன்டி, அதனால தான்டி அப்படியே வருது. அண்ணா அப்படிதானே நான் சொன்னேன் அடியாயி, அப்படிதானே சொன்னாரு அவரு. ஆமா ஆமா. ஐயோ சிரிக்கிறாளே இவ, நீ எல்லாம் ஒரு அண்ணி அடிய என்னை போய் இப்படி பேசுறாரு அவரு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, ராகுல் குழந்தை தான் சொல்ல வேண்டியதானே அவர்கிட்ட. டேய் முதல்ல நீ வாயாடுக்கடா. அது என்ன அவளை வாடி பொடின்ற? அவதான் உனக்கு அண்ணி ஆயிட்டால, அப்புறம் என்ன? இனிமேல் வாங்க நீ போங்க நீ மரியாதையை பேசு. ஆமாம்மா, இனி நீ காயத்ரி மணி 3 பேருமே அவளை அண்ணின்னு தான் கூப்பிடணும், அதுவும் வித் மரியாதையோட, புரியுதா? வாங்க போங்கன்னு மட்டும்தான் பேசணும், நீ வா பொண்ணு கூட பேசக்கூடாது, புரியுதா? அத்தை அண்ணின்னு கூப்பிட சொன்னீங்க, அது கூட பரவாயில்ல கூப்பிட்டு போவோம். ஆனால் வாங்க போங்கன்னெல்லாம் கூப்பிடுறது கஷ்டம் அத்தை. சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒன்றாவே வளர்ந்தவங்க, எப்படி எங்களால் அப்படி கூப்பிட முடியும்? கூப்பிட்டுதாம்மா ஆகணும், வேற வழி கிடையாது. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அப்புறம் போக போக பழகிடும் உங்களுக்கு. ஏம்மா உங்களுக்கே தெரியும், நல்லா வாயெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மணிக்கு 100 முறை அவளை வாடி பொடினுவேன் நான். இதில் 4 கண்ணின்லாம் சொல்லுவேன், இதில் எப்படிம்மா நான் வாங்க போங்கன்னெல்லாம் சொல்ல முடியும்? அண்ணின்னு கூப்பிட சொல்கிறீங்களா, தாராளமாக நான் கூப்பிடுவேன், எனக்கு அதில் பிரச்சனையே இல்லை. அண்ணி அண்ணி அண்ணின்னு அழகாக கூப்பிடுவேன். ஆனால் இந்த வாங்க போங்கெல்லாம் வராது எனக்கு. வரணும்டா, இல்லைன்னு வெய்ய வாயிலே குத்துவேன். இவரு நாடி இப்படி பேசுறாரு. ஏன்னா என்ன மட்டுமா இல்லை என் பொண்டாட்டியை சேர்த்தா? டேய் எருமை, உன்னை மட்டும் தான்டா சொன்னேன். ஐயா என்ன ராகுல் மட்டும் தக்காளி தொக்கா உங்களுக்கு? குத்துறதுன்னு முடிவாயிடுச்சுன்னா எல்லாரும் வயலையும் குத்துக்கோ, இவ வயலையும் குத்தணும், மணி வயலையும் குத்துரும். மெயினா அது வயலெல்லாம் சும்மா உரல வச்சு குத்துணும். டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க பைத்தியக்காரா? அவர் சும்மா சொன்னாருடா, நீங்க எல்லாரும் எப்படி கூப்பிடுறீங்களோ அதே மாதிரி என்ன கூப்பிடுங்க, எனக்கு அது போதும். நான் ஒன்னும் சும்மாலாம் சொல்லலடி, நான் சும்மா சொன்னேன்னு நீ எப்படி சொல்லுவ? நீ சந்தோஷ் அவகிட்ட ஏன் கத்துற நீ? அத்தையை பாரு ஏன் கிட்ட கத்துறேன்னு கேட்குறாங்க. அவளை ஏன் கத்துறேன்னு தானே கேட்கணும். இப்போ நம்ம சொன்னோன்னு வையா, நம்மளை பிடிச்சி திட்டுவாங்க, நம்ம அமைதியாக இருப்போம். அண்ணன் திட்டுவாங்க ஒரு பெரியப்பா. அண்ணா உங்களை தானே நான் கேட்குறாங்க, எதுக்கு அண்ணியை திட்டினீங்க? பதில சொல்லுங்க. நான் எப்ப திட்டினா அவளை? இப்போதானே நான் திட்டினீங்க, நான் சும்மா சொன்னேன்னு நீ எப்படி சொல்லுவேன்னு அவளை அப்படியே கத்துனீங்களே பாருங்க, அவள் கண்ணிலேருந்து தண்ணியே வர ஆரம்பிச்சிருச்சு. டேய் நான் நார்மலா தான்டா கேட்டேன். நந்தினி என்ன நந்தினி, அவளாம் திரும்ப மாட்டா, திரும்ப தெரிய அழுவிடி நல்லா உக்காந்து. அம்மா கேளுங்கம்மா, அவரு பாருங்கம்மா அவளை அழ வச்சிட்டாரு. ஏன்டா சந்தோஷ் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இரு உன் மாமா வரட்ட சொல்றேன் அவர்கிட்டயே. அம்மாம்மா நான் ஒன்றும் பண்ணலம்மா. நந்தினி திரும்போது என்னப்பா நந்தினி நந்தினின்னு கூப்பிட்டுனுக்குற? பாவம் குழந்தை அழுவுது, இப்படியா சத்தம் போடுவ? பார்வதியத்தையும் சேர்ந்துக்கிட்டாங்க. ஐயோ ஒத்த, நான் என்னத்த சத்தம் போட்டேன்? நந்தினி இங்க பாரு ஒரு நிமிஷம். திரும்பாதம்மா நீனு, அவன் அப்படித்தான் ரொம்ப மோசமா இருக்கான். ச்சே என்ன பண்றது, எனக்கு இப்படி ஒரு புள்ளியை பெற்று தொலைச்சிட்டேன் நானு. ஐயோ ஐயோ. டேய் என்னடா சிரிக்கிறா? அம்மா என்னம்மா நீங்க? நந்தினி இங்க பாரு ஒரு நிமிஷம். என்ன என்னடி அழுவலையா நீ அப்போ? ஏன் ரொம்ப கவலையா இருக்கோ? இல்ல நீ அழுவுறன்னு சொன்னாங்கடி எல்லாரும். சும்மாங்க பிராங்க் பண்ணோம். என்னை வச்சு விளையாடுறதே உங்களுக்கு எல்லாம் வேலையா போச்சு இல்ல? காலையில மாமா என்னடானா என்ன மருந்து விக்கிறமா மாதிரி இருக்குன்னு சொன்னாரு, இப்ப நீங்க எல்லாரும் எனக்கு பிராங்க் பண்றீங்க. என்னென்ன சொன்னாரு மாமா? மருந்து விற்கிறவ மாதிரி இருக்குன்னு சொன்னாரா? எதுக்குண்ணா? டேய் ராகுல, இந்த சந்தோஷ் இந்த ஃபார்மல் ட்ரெஸ் போட்டுனுங்கிறான்ல, அதுக்காக அவர் இப்படி சும்மா கலாய்ச்சாரு, என்னப்பா இந்த மாத்திரை மருந்து விற்கிறவ மாதிரி இருக்கிறியன்னு. வேற லெவலு மாமா. என்னடா பேசிக்கிட்டு இருக்க ராகுல்? ஒன்னும் இல்ல. சரிடா. அம்மா என்கேஜ்மெண்ட் ரிங் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கியாச்சுமா, அதை பாரு. நல்லாதான் இருக்கு. ஆனா ஏமா பிளெயின் ரிங்கா வாங்கியிருக்கீங்க? நல்ல டிசைன் வச்ச மாதிரி வாங்க வேண்டியது தானே. உன் அண்ணனுக்கும் நந்தினிக்கும் என்ன பிடிச்சிருக்கோ அதை தானே வாங்க முடியும், அவங்க செலெக்ஷன் தான் இது. அப்படியாம்மா, நல்ல செலெக்ஷன் தான், நல்லா செலக்ட் பண்ணிருக்க நந்தினி, நல்லா இருக்கு. சரிடி. ஏன்டாம்மா நின்று இருக்கிற, உட்காந்துக்கோ. பரவாயில்ல, பிரியா வீட்டுல இவ்வளவு நேரம் உட்காந்து தானே பேசிக்கிட்டு இருந்தேன், பரவாயில்ல நான் அப்படி நினைக்கிறேன். அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டீங்களா? ரிங்க வச்சு சாமி கும்பிடணுமே, பண்ணிட்டீங்களா அதெல்லாம்? இல்லம்மா, வீட்டுக்கு வந்து 10 நிமிஷம் தான் ஆகுது, இனிமேல் தான் சாமியெல்லாம் கும்பிடணும். சரி சரி. அப்ப சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ண வேண்டியதானே. காயத்ரி நீ போய் எல்லாத்தையும் ரெடி பண்ண வேண்டியதானே. பண்றேன்டி. பண்றேன்னு உட்காந்துக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்க, எழுந்து போ. ஏந்து போவதிரி, அவ 5 நிமிஷம் கழிச்சு கூட பண்ணுவான். என்ன இப்போ உனக்கு எதுக்கு தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? இப்ப நீ எதுக்கு என்கிட்ட இப்படி கோவமா பேசுற? நீ என் பொண்டாட்டியா அதிகாரம் பண்ற மாதிரி பேசுவ, நான் உங்ககிட்ட பின்ன என்ன இழிச்சு பேசுவேனா? வாயெல்லாம் வச்சிருவா, அவகிட்ட ஒழுங்கா பேசு. பாருங்கம்மா எப்படி பேசுற ராகுல்னு. நான் என்னம்மா அவளை அதிகாரம் பண்ற மாதிரியா பேசுனேன்? அவ எனக்கு ஃப்ரெண்டு தானம்மா. இவன் ஏம்மா இப்பெல்லாம் என்கிட்ட இப்படி கோவமாவே பேசிக்கிட்டு இருக்கான்? சரி சரி அழாத. என்னப்பா ஓவரா பண்றாமா அவ? சரிடா, அதுக்கு கத்தாத, எதுக்கு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுற? அதானே, எப்பவும் போல இருங்க எல்லாரும். ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, மனசெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது.
சரிம்மா சாரி, இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன். காயத்ரி, நீ போய் பூஜைக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணு. சரிடா ராகுல். அம்மா ரிங்க கொடுங்க, நானும் அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறேன். காயத்ரி, பூஜை முடிகிற வரைக்கும் நம்ம பூஜை ரூம்லேயே உட்காந்துருக்கலாம்னா, அந்த வேலைக்கு எரிஞ்சு முடிகிற வரைக்கும் நம்ம அங்கேயே இருக்கலாம்டியே. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பத்திரமா ரிங்க நானே எடுத்துன்னு போய் ஊரில் சேர்த்துடுறேன். அத்தை, ஊருக்கு போகும்போது நானும் வரேன் உங்க கூட, சரியா? சரிடா, ஆனா நீ ஊருக்கு வந்து என்னடா பண்ண போற? ஒன்று ரிங்கு சேஃபாக இருக்கணும், ரெண்டாவது சரசு பாட்டியை போய் நான் கூட்டின்னு வரணும். அதுக்காக தான் நான் வரேன்னு சொன்னேன். அதெல்லாம் சரிதான். ஏன் நாங்க எடுத்துன்னு போனா பத்திரமா எடுத்துன்னு போக மாட்டோமா என்ன? அத்தை, நீங்கள் பத்திரமா தான் எடுத்துன்னு போவீங்க, நான் அதிலெல்லாம் ஒன்றும் சொல்லலை. ஆனால் நம்ம வீட்டில் பார்த்தீங்களா என்னென்னமோ நடக்குது. என்கேஜ்மெண்ட் சாரி நம்ம எல்லாரும் இருந்து தானே எரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது ரிங்கு நீங்கள் பத்திரமா எடுத்துன்னு போகிறேன்னு தான் நினைப்பீங்க. ஆனால் திடீர்னு நீங்கள் எடுத்துன்னு போகிற பேக்கில் ரிங்கு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? யாராவது திருடி வச்சுருந்தாங்கன்னா, திருடுறதுக்கு தான் இங்கே பல பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்களே. நான் யாரையும் நம்ம வீட்டில் இருந்து சொல்லலை, சொல்கிறேன், பொதுவாக சொல்கிறேன். தங்க விலை வேறு ஏறிடுச்சு, திருடு போயிடலாம் இல்லையா? அதுவும் அந்த ரிங்கு பார்த்தீங்கல்ல 916 வேறு, எவ்வளோ விலை கூத்து வாங்கியிருக்கிறோம். பாதுகாக்கணும்ல நம்ம. அந்நிய சக்திகள் நிறைய செயல்படுத்த, அதுக்காக தான் சொல்கிறேன். ராகுல் வந்து பாதுகாக்கிற அந்த ரிங்கை ஊருக்கு போகிற வரைக்கும் ராகுலோட பாதுகாப்பு இருந்தால் போதும். அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? என்னென்னமோ சொல்ற. சரிப்பா, உன் இஷ்டப்படி பண்ணு. ஆனா இந்த திருடுற விஷயம்தான் யாரு பண்ண போறா? நீ ஏன் இப்படி எல்லாம் பேசினுக்கிறேன்னு புரியல. அது என்ன, நம்ம வீட்ல யாருடா திருட போறா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் நான் சொல்லலை. வாய்ப்பு இருக்குது, என்ன வேணாலும் நடக்கலாம், அவ்வளோதான் நான் சொன்னேன். சரிங்களா? நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த என்கேஜ்மெண்ட்டில் இதுக்கு மேலே எந்த ஒரு தப்பும் வரக்கூடாது. வரவும் நான் விட மாட்டேன். எனக்கு நந்தினி சந்தோஷமாக இருக்கணும், அண்ணன் சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். அந்த சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நான் இந்த வீட்டில் நடக்க விட மாட்டேன்.